two similar thin equiconvex lens of focal length f each are kept coaxially in contact with each other ன்ட்டாங்க. ரெண்டுக்கு சேம் ஆக்சிஸ்ன்னு அர்த்தங்க தம்பி. இப்போ ஈக்விகான்வெக்ஸ் போடுறோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்படி ஒரு சர்க்கிள் போடுறேன், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்குமா? தெரியுதுங்களா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிள் நீ புரியுற மாதிரி. இது சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வழியே இப்படி ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆயிருக்கு. ஒரு ரிங்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆக்சிஸ், கரெக்டுங்களா? இப்போ இன்னொரு ரிங்கு போடுறேன், அந்த ரிங்குக்கும் வந்து இதுவே ஆக்சிஸா இருக்கு. ஸோ அப்போ என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து கோஆக்சியல் ரிங்ஸ், கோஆக்சியல் சர்க்கிள். ஏன்னா ரெண்டுக்கும் வந்து ஆக்சிஸ் சேம், அதனால அது கோஆக்சிஸ். புரியுதுங்களா? இப்போ சிலிண்டர் போடுறேன் பாருங்க, இது பெரிய சிலிண்டர், ஓகே? இதனுடைய ஆக்சிஸ் வந்து சிலிண்டருக்கு ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ் இப்படி பாஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன, இதுக்கு மேல இதை விட பெருசா ஒரு 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 போடுறேன் நான், கேட்டுங்களா? ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே ஆக்சிஸ் தான் இருக்குது, கேட்டுங்களா? இது பெரிய சிலிண்டருக்கும் சேம், இந்த சின்ன சிலிண்டருக்கு என்ன ஆக்சிஸோ அது. ஸோ இதெல்லாம் கோய் ஆக்சிஸ். கோய் ஆக்சிஸ் இல்லைன்னா இது என்ன சொல்லுவாங்க கேட்டிருந்தீங்க. ஸோ கோய் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று ஒரு ரெண்டுக்கு காமன் ஆக்சிஸ் இருக்கு தம்பி, புரியுதுங்களா? ரெண்டுக்கு எனக்கு எப்படி இருக்குங்க, காமன் ஆக்சிஸ் இருக்கும், சரிங்களா? ரைட். இது என்ன சொல்லுவாங்க, இது இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சிலிண்டர் பத்தி போடலாம், இது கான்சென்ட்ரிக் சிலிண்டர். என்ன சொல்லுவாங்க இதையா? கான்சென்ட்ரிக் கான்சென்ட்ரிக் சிலிண்டர். அதே மாதிரி இது கான்சென்ட்ரிக் ரிங்கும்பாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஆர் கான்சென்ட்ரிக் ரிங். புரியுங்களா? இப்போ இந்த சன் இருக்கு, சன்னை சுத்தி எல்லா பிளானட் பாத்தீங்கன்னா எல்லாமே கான்சென்ட்ரிக். அந்த ஆர்பிட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன சேம் ஆக்சிஸ் தான் இருக்கும், எல்லாமே சுத்தி வந்துட்டு இருக்கும், கரெக்ட்டுங்களா? சன்னை சுத்தி. ஸோ கான்சென்ட்ரிக், ரைட். அது எலிப்டிக்கல், ஓகே? எலிப்டிக்கல்ல கான்சென்ட்ரிக்கா இருக்காது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இது கான்சென்ட்ரிக் ரிங்கும்பாங்க. சேம் ஆக்சிஸ், கோ ஆக்சிஸ். இதுக்கும் இதுக்கும் டூ டிஃபரெண்ட் பாடிக்கு. இதெல்லாம் நான் போட்டுக்கிறது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுங்க, புரியுங்களா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இருக்கிற ஆக்சிஸ் எதுன்னு பார்த்தா பிரின்சிபல் ஆக்சிஸ், கேட்டுங்களா? ஒரு லென்ஸ் நான் போடுறேன்னு சொன்னா இங்க எனக்கு என்னடான்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கு, கேட்டுங்களா? ரைட். இதே ஆக்சிஸ் தான் இதுக்கு இருக்கு, கோ ஆக்சிஸ். இந்த ரெண்டாவது ஒன்று போட்டிருக்கிறேன், இதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸும் இதே தான் இருக்கு. இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர்ங்கிறாங்க. நான் கான்டாக்ட் இல்லாத மாதிரி போட்டிருக்கிறேன், அதை வேணா அழிச்சு நம்ம கான்டாக்ட் இருக்கிற மாதிரி போட்டுருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இப்போ கான்டாக்ட் இருக்கிற மாதிரி போட்டா எனக்கு எப்படி வரும்? இப்படி இருந்திருக்கும். ஸோ டூ சிமிலர் தின் ஈக்விகான்வெக்ஸ்ன்ட்டாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குமோ அதே தான் இதுக்கு இருந்திருக்கும், புரியுதுங்களா? ஆஃப் ஃபோக்கல் லென்த் எஃப் ஈச். நாங்க ரெண்டுமே சேம் ஃபோக்கல் லென்த்ட்டாங்க. அப்ப இந்த ஆர் இதுக்கெல்லாம் என்ன ஆரோ அதே தான் இங்க இருக்குது. இந்த ஆர் எல்லாத்துக்கும் ஆர் சேமா தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, கரெக்ட்டுங்களா? சரி. அப்படி இருக்கையில the focal length of the combination is f1ங்கறாங்க. இது f1 எடுத்துக்கலாம் அப்படிங்கறாங்க, கரெக்ட்டுங்களா? இந்த காம்பினேஷன் இப்படி இருக்கீல. அப்ப காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம்னு ஒரு சாப்டர் படிச்சோமா, ஒரு டாபிக். 2 லென்ஸ் இருந்தா என்ன இருக்கும், 3 லென்ஸ் இருந்தா என்ன இருக்குன்னு சொல்லி, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டத்துக்கு உண்டான ஃபோக்கல் லென்த்க்கு என்ன ஃபார்முலா? காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டத்துக்கு, கரெக்ட்டுங்களா? மோர் தென் 1 லென்ஸ் இப்படி எல்லாம் இருந்துன்னு சொன்னா நம்பர் ஆஃப் லென்சஸ்
plus 1 by F2, sir. 1 by F1 plus 1 by F2. ஸோ 1 by F1 plus வந்து 1 by F2 சரிங்களா? ஸோ இதான் வந்து காம்பினேஷனாக இருக்கையில் கேபிட்டல் F போட்டிருக்கேன் கரெக்டுங்களா? இது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு F1 வச்சுக்கிறேன். அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க பாருங்க, F1 சொல்லிட்டாங்க. such that the focal length of the combination is எவ்வளவாமா? கேபிட்டல் F கேபிட்டல் F1 வச்சிருக்காங்க. அப்ப ரெண்டுமே சேம் ஃபோக்கல் லென்த் பாருங்க, ஈக்குவல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F ஈச்ட்டாங்க. அப்ப இதுக்கு ஒரு 1 by F, இதுக்கு ஒரு 1 by F ஈக்குவல் டு 1 by F1. அப்ப எனக்கு F1 வேல்யூ என்னவா இருக்கும்? இதுக்கு எல்சிஎம்ல எடுத்தா 2 by F. 2 by F. F1 equal to 1 by 2F. 2F. சார் 1 by F1 வந்துட்டு 2 by F சார். கரெக்ட் தான் மேடம், இது 2 by Fங்க கரெக்ட்டுங்களா? F1ங்கிறது அப்ப F1ங்கிறது F by 2 சார். F by 2. ஸோ இது வந்து F1. இது வந்து ரெண்டு லென்ஸ் ஓகே கான்டாக்ட்ல வச்சிருக்கீல. இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட்? when the space between the two lenses is filled with glycerin, ஓகேங்களா? அதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க 1.5 as that of glass, கரெக்ட்டுங்களா? சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னாங்க, புரியுதுங்களா? then the equivalent focal length is F2ங்கறாங்க. இப்போ கிளிசரின் ரெண்டு ஃபில் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன்ஸ்க்கு எடுத்தோம்னா அப்போ அந்த காம்பினேஷன்ஸோடது F2வா இருக்கு, புரியுதுங்களா? அப்போ F1க்கும் F2க்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. F1க்கும் F2க்கும் அவங்க என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட்? கேஸ் 2 இது வந்து கேஸ் 1, இது வந்து என்னது? கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2ல என்னது? இதே லென்ஸ், ஓகேங்களா? இது ரெண்டு கடையில நினைக்கிறாங்க, இந்த ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு கடையில. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன கிளிசரின் வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க இந்த ஸ்பேஸ். சார் லென்ஸுக்குள்ள ஃபில் பண்ணல. எனக்கு தம்பி லென்ஸுக்குள்ள ஃபில் பண்ணல. லென்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணலீங்க. அங்க பாருங்க அவங்க எழுதிருக்காங்க பாருங்க, ஸ்பேஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ லென்சஸ், ஓகேங்களா? ஸோ இது லென்ஸ், இந்த லென்ஸுக்கு இடையில இது ஃபில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே சொல்றாங்க பாருங்க, இதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு என்ன இருக்குதாமா? 1.5 as that of glass. கிளாஸ் லென்ஸ், ஓகே, அதாவது லென்ஸ் கிளாஸ் பண்ணிருக்காங்க. இது கிளிசரின், இது எல்லாத்தோடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலே எல்லாம் ஈக்குவலா இருக்கு. இப்போ நமக்கு இங்க அப்போ எத்தனை லென்ஸ் மாதிரி தெரியுது இது பார்க்க? சார் 3 லென்ஸ் மாதிரிங்க சார். ஒரு கான்வெக்ஸ், இன்னொன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். அப்ப இது வந்து எனக்கு எப்படி தெரியுது பாருங்க, கான்வெக்ஸ் கேட்டுங்களா? இந்த லென்ஸ் கான்வெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சென்டர்ல பாருங்க, நம்ம கான்வெக்ஷன் இப்படி போடுவோம், கான்கேவ்னு இப்படி போடுவோமா? இதான கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஷன் இப்படி போடுவீங்க, கான்கேவ்னு இப்படி போடுவீங்க. இப்போ இந்த சென்டர்ல நீங்க கிளிசரின் ஃபில் பண்ணிக்கிற போர்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கு? கான்கேவா இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு கான்வெக்ஸ். அப்போ இப்போ வந்து நீங்க என்ன, இப்போ என்ன நான் இப்போ 1 by F2ன்னு எழுதுறேன்.
ஸோ இப்போ எதுன்னு கேட்டால் இது 3 லென்ஸ் காம்பினேஷன் மாதிரி ஆயிரும் 1/f1 + 1/f2 + 1/f3 கரெக்டுங்களா? இதுல 1 and 3 வந்து எனக்கு என்னது? இது 1, இது வந்து 3, இது வந்து எனக்கு என்னது? 2. அப்போ 1 and 3 வந்து எனக்கு என்னதுன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ கான்வெக்ஸ்னா f பிளஸ்ல இருக்குமா? 1/f. சரிதானுங்களா? அதை அப்படியே வச்சுக்கிறேன். கான்வெக்ஸ்னா அப்போ இங்க எனக்கு என்னவா தான் இருக்கும்? பிளஸ்லயே இருக்கும். ஸோ இந்த 1/f2 இது வந்து கான்கேவ். கான்கேவ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடுவோம்? அதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அது தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? சைன் கன்வென்ஷன் பிரகாரம் கான்கேவ் எனக்கு நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ ஃபைனலா எனக்கு என்ன வருது? 1/f2 = 1/f. ரைட். இப்போ ஃபைனலா எனக்கு f2 எனக்கு என்ன ஆயிருது? சிம்பிளி fன்னு ஆயிரும். அப்போ f1 f2 கம்பேர் பண்ணீங்கன்னா f2 வந்து f1:f2ன்னு கேட்கறாங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க? எந்த ஆப்ஷன்? சார் ஆப்ஷன் ஏ வந்துச்சு. ஆப்ஷன் ஏ 1:2 கரெக்டுங்களா? ஏன்னா இது 1 மடங்குன்னு சொன்னீங்கன்னா அது 2 மடங்கு இருக்கு f1 கரெக்டுங்களா? 1:2 பாருங்க இது ஆஃப் இருக்கு, இது 1 இருக்கு. அப்போ 2 ஆஃப் சேர்த்துனா தான் எனக்கு 1 வரும். அப்போ 1:2. Yes, sir. 2/1. இதுல ஏன் நீங்க இதுக்கு இந்த டவுட் நீங்க கேட்கவே இல்லை சார்? இந்த கான்கேவ் சர்ஃபேஸ்க்கு எப்படி சார் ஃபோக்கல் லென்த் இதுவே எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கல நீங்க? கான்வெக்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஃபோக்கல் லென்த் எஃப்னு. கிளிசரன் நல்லா ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. நான் பாருங்க இந்த கான்வெக்ஸ் கொடுத்ததையே நான் எஃப் இதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்? தம்பி என்ன ரீசன்? ஏன் நான் அப்படி எடுத்துருக்கேன்? சார் ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆகும். என்னங்க தம்பி? ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆகும். அது ஒரு ரீசன். இன்னொன்னுங்க? ரெண்டுக்கும் வந்து சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கறாங்க. அதெல்லாம Sir, ம். radius of curvature same. வெரி குட். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பாருங்க, இது நீங்க இப்படி போடையில ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேமா இருக்குது, மாறவே இல்லை. கேட்டுங்களா? அதாவது இந்த ரேடியஸ் என்ன அடிச்சனோ, ஓகே, ஸோ அதே ரேடியஸ்ல இப்படி அடிச்சிருக்கிறேன் நான். இப்படி வந்திருக்குன்னு சொன்னா இது ரெண்டுக்கு இடையில ஒரு கான்கேவ் லென்ஸ் இப்படி ஃபார்ம் ஆயிட்டு. கேட்டுங்களா? அப்ப இந்த கான்கேவ் லென்ஸ்ன்னு நான் அதை தூக்கிட்டு வரேன்னு வச்சுங்க. அந்த கான்கேவ் லென்ஸை மட்டும் அப்படியே கட் பண்ணதை மட்டும் எடுத்துட்டு வந்து பார்க்கறேன். கேட்டுங்களா? எடுத்துட்டு வந்து பார்த்தா ஓகே, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு நீங்க என்ன ரேடியஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே ரேடியஸ் தான் இதுக்கு இருக்க போகுது. அப்போ அந்த ரேடியஸ்ல மாற்றம் இல்லை. அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க ஈக்வி கான்வெக்ஸ்ட்டாங்க. அப்போ இந்த ரேடியஸுக்கு எடுத்து எல்லா ரேடியஸும் ஒன்னா தான் இருக்க போகுது. அது இல்லாம நீங்க 1.5ன்ட்டீங்க. ஏன்னா நீங்க 1/fக்கு எப்படி ஃபார்முலா எழுதுவீங்க? 1/f = n/1 - 1 1/r1 - 1/r2 எழுதுவீங்க. கேட்டுங்களா? அப்புறம் சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால இதுவும் அதே மாதிரி வரப்போகுது. ஆர்ல வித்தியாசமே இல்லை. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எல்லாமே சேமா தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே. ரைட். என்ன முன்ன பண்ண சைன் மாத்துவீங்க, அதை ஆட்டோமேட்டிக் அகாமடேட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? R1 R2 வந்து பிளஸ் மைனஸ் மாத்துவீங்க. அது வந்து இதோட இன்டரப்ட் ஆகி உங்களுக்கு அதே எஃப். கேட்டுங்களா? ஆனா என்ன நெகட்டிவ்ல வந்துருக்கும் இந்த மைனஸ் மாத்தையில. கேட்டுங்களா? R2 பிளஸ் போட்டு R1 மைனஸ் மாத்தையில ஆன்சர்ல மட்டும் நெகட்டிவ் சைன் வந்திருக்கும். அவ்வளவுதான். R1 R2 மாறி இருக்கும். கான்வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் R1 பாருங்க, இது 1 அப்படின்னு சொன்னா இது 2R சர்ஃபேஸ்னு சொன்னீங்கன்னா இது R2 இருக்கும். இது எனக்கு என்னவா இருக்கும்? R1 இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் போடையில R1 R2 வேற மாதிரியும், கான்கேவுக்கு R1 R2 வேற மாதிரின்னா என்னது? R1 இங்கிருந்து அடிச்சிருப்பீங்க. கேட்டுங்களா?
ரைட். இந்த சென்டர்ல இருந்து இங்க அடிச்சிருப்பீங்க. முதல்ல R1 பிளஸ்ன்னா இப்போ R1 எனக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கும். சரிதானா? சார் ம். எஸ் சார். சார் கான்டாக்ட்ல இருக்குல்ல சார் எப்படி சார் கான்கேவ் புரியலைங்க தம்பி. கான்டாக்ட்ல கான்டாக்ட்ல இருக்குங்க சார் எப்படி கான்கேவ் லென்ஸ் அது லென்ஸ் மாதிரி இன்னொன்று கிரியேட் ஆகும். தம்பி லென்ஸ் மாதிரினா இதுங்க பாருங்க, இந்த ஷேப் பாருங்க. இந்த நேர் இது வந்து கிளாஸுங்க தம்பி. இது வந்து என்னதுங்க? சிம்பிளா கிளாஸ். நீங்க லென்ஸ்னு கூட விட்டுருங்க. இது சிம்பிளா கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. கேட்டுங்களா? இது 2 கடியில கிளிசரின் ஃபில் பண்றாங்க. அதோட ஷேப் எனக்கு எப்படி இருக்குதுங்க? ஷேப் பாருங்க, இதோட ஷேப். கான்கேவ்க்கு நம்ம இப்படி தானே போட்டோம். கான்கேவ் லென்ஸ்னு படிக்கல, அதோட ஷேப் இப்படி போட்டோம். ஞாபகம் இருக்குதுங்களா? தம்பி இப்போ கிளாஸ் தான் தம்பி நீங்க லென்ஸ்னு சொல்றீங்க. இப்போ லென்ஸ்னாலே வந்து கிளாஸ்ல செஞ்சுட்டு அவசியம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? இதுக்கு உண்டான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல நீங்க கிளிசரினா அதே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் இங்க வரப்போகுது. அப்படி பார்க்கல அது கூட லென்ஸா தான் ஆக்ட் ஆகும். பாருங்க, ஒரு ஃபோக்கல் லென்த் ஒரு லென்ஸா ஆக்ட் ஆகணும்னா நமக்கு இந்த விஷயங்கள் இருந்தா போதும். அதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கணும். அது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல வச்சீங்கன்னா இதுக்கு எஃப் ஃபோக்கல் லென்த் ஒன்று கிடைக்க போகுது. அவ்வளவுதான். சரி இது வந்து அதனால நீங்க என்ன இந்த கிளிசரின் இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம். கிளாஸ்க்கு என்ன இருக்கோ அது மேபி வேற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தா கூட இது நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. அப்போ கண்டிப்பா இந்த நேரம் என்ன ஆகும்? ஒரு கான்கேவ் இதை ஃபார்ம் பண்ணும். கான்கேவ் லென்ஸை ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்துல. தம்பி லென்ஸுக்கும் மிரருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ரெஃப்ராக்ஷன் எதுக்குள்ள நடந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சு காட்டிடும். அது புரியுதுங்களா? பாருங்க, இதுக்குள்ள ரெஃப்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இங்க வெளியே ஏதாவது பிளாக் பண்ணி இது இந்த வழியை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம இது லென்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ இது வெளியே வர்ற ரே இது வெளியே பட்டு இது வெளியே உள்ள ரெஃப்ராக்ஷன் நடந்து இதுக்குள்ள போய் இப்படி வெளியே வரும். ரெஃப்ராக்ஷன் நடக்கும். அதனால ரெஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால நம்ம இப்படி இது ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கிளிசரின் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் தானே கிளிசரின். வாட்டர்ல டிரான்ஸ்பரண்ட் மீடியம் தானே. இந்த பிறந்து பார்த்தா அந்த பிறகு தெரியுது இல்ல? கிளாஸ் மாதிரி வாட்டர் கிளிசரின். அதனால தானே கண்ணுக்குள்ள ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுதா? எஸ் சார். ஸோ அதனால இந்த கிளிசரின் போர்ஷனை நம்ம என்ன இருக்கிறோம்? ஒரு லென்ஸா ட்ரீட் பண்ணிட்டு ஸோ 3 லென்ஸ் காம்பினேஷனுக்குள் கொண்டு வந்துட்டோம். அதுல கான்வெக்ஸா இருந்ததுக்கெல்லாம் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். F1 போடையில பாருங்க இதெல்லாம் பிளஸ் பிளஸ். இதெல்லாம் இது ரெண்டு இது வந்து எனக்கு என்னதுங்க? F1ங்கிறது கான்வெக்ஸ், F3ங்கிறது கான்வெக்ஸ். ஸோ இது மட்டும் எனக்கு என்னது? கான்கேவ். அதனால நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல டவுட் இருக்கா? நோ சார். நோ.